வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் வஸ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ஜூலை முதல் பேருந்து கட்டணம் அதிகரிப்பு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவிப்பு. அக்டோபரில் ஆயிரக்கணக்கான தாதியர்களுக்கு நியமனம், சம்பளமும் உயரும் அமைச்சர் அறிவிப்பு. மலேசியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டு முக்கிய குற்றவாளி மாட்டியா இலங்கை வந்தவுடன் கைது. ஜனாதிபதியின் கவனம் கைது விவகாரங்களிலா விலைவாசியிலா நாமல் கேள்வி. பெண் வைத்தியர் கொலை வழக்கு போலீஸ் உயர் அதிகாரி கைது. டிஐஎன் பெரு அவசரம் இல்லை, நீண்ட வரிசை குறித்து ஜாலரஸ் அதிபர் விளக்கம். பொசன் தினத்தை முன்னிட்டு விசேட ரயில் சேவைகள் ஏற்பாடு. வவுனியாவில் 21 கிலோ கஞ்சாவுடன் ஒருவர் கைது, 2 தப்பியோட்டம். கோயில் பரட்சார்த்திகளுக்கு முக்கிய அறிவிப்பு, ஜூலை 8 வரை மட்டுமே அவகாசம். வெனிசுலாவில் அடுத்தடுத்து நிலநடுக்கம், 188 பேரை பலியெடுத்த துயரம், 30,000 பேர் மாயம். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்திற்கு அமைய எதிர்வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் பேருந்து கட்டணங்கள் அதிகரிக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்து தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் பொறியியலாளர் PA சந்திரபால கட்டண உயர்வை நடைமுறைப்படுத்துவதற்கான முன்னேற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அத்துடன் ஜூலை மாதத்திற்கான எரிபொருள் விலை மாற்றம் அறிவிக்கப்பட்ட பின்னரே பேருந்து கட்டண உயர்வின் இறுதி சதவீதம் நிர்ணயிக்கப்பட்டு அறிவிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதன்படி எரிபொருள் விலை மாற்றத்தை அடிப்படையாக கொண்டு புதிய பேருந்து கட்டண விவரங்கள் விரைவில் வெளியிடப்படவுள்ளன. அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள VT Cash & Carry பாரிஸில் லாட்சப்பல். இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் 2847 தாதியர்களுக்கு நியமனங்களை வழங்க திட்டமிட்டுள்ளதாக சுகாதார மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நேற்று முற்பகல் அலரி மாளிகை வளாகத்தில் நடைபெற்ற கொழும்பு தாதியர் பயிற்சி பாடசாலையின் 2021ஆம் ஆண்டு அணியைச் சேர்ந்த மாணவ தாதியர்களுக்கு தொப்பி அணிவித்தல் மற்றும் சேவைக்கான அர்ப்பணிப்பை அடையாளப்படுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். அத்துடன் 2028ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் 1949 பேருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் 2920 பேருக்கும் தாதியர் நியமனங்களை வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். 2030ஆம் ஆண்டளவில் தாதியர் சேவைக்காக 13,600 பேரை ஆட்சேர்ப்பு செய்ய திட்டமிட்டுள்ளதோடு அந்த இலக்கத்தில் 50% இந்த ஆண்டு முடிவடைவதற்கு முன்னர் பூர்த்தி செய்ய எதிர்பார்ப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். தாதியர் சேவையில் இணையும் அனைவரதும் சம்பளத்தை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் குறைந்தபட்ச வசதிகளுடன் இயங்கி வரும் தாதியர் பயிற்சி பாடசாலைகளை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். தாதியர் பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவுவதற்காக உயர்கல்வி அமைச்சுடன் இணைந்து தற்பொழுது திட்டமிட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பாதாள உலகக்குழு உறுப்பினரான கெகல் பத்ர பத்மே என்பவரின் துப்பாக்கிதாரியாக செயல்பட்டதாக கூறப்படும் மாட்டியா என அழைக்கப்படும் பொம்புவெல தேவகி சுரங்க சஞ்சீவ கருணாரத்ன கட்டுநாய்க்கு பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். மலேசியாவில் தங்கியிருந்த அவர் அந்நாட்டு பாதுகாப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதை அடுத்து நேற்று நள்ளிரவு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த போதே குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அவரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் ஆரம்பகட்ட வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக அவர் கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 42 வயதுடைய சந்தேக நபர் கொட்டுக்கொட யாகுடமுள்ள பகுதியைச் சேர்ந்தவர் என்பதுடன் அவருக்கு எதிராக சர்வதேச சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் மீது 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி கம்பகா நீதிமன்ற வளாகத்திற்குள் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் பஸ்போட்டா என அழைக்கப்பட்ட பாதாள உலக குழு உறுப்பினர் மற்றும் அவருடன் இருந்த மற்றொருவரை சுட்டுக் கொலை செய்ததுடன் அங்கிருந்த மேலும் பலருக்கு துப்பாக்கிச் சூட்டில் காயம் ஏற்படுத்தியதாக பிரதான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களமும் கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவும் முன்னெடுத்து வருகின்றனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு வாழ்க்கை செலவு உயர்வு தொடர்பில் தனது தெளிவான பதில்களை வழங்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கைது நடவடிக்கைகள், விசாரணைகள் மற்றும் நீதிமன்ற வழக்குகள் குறித்து ஜனாதிபதி கருத்துக்களை தெரிவிப்பதை விட அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுக்கே பொதுமக்கள் பதில்களை எதிர்பார்க்கிறார்கள் என சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி போலீஸ் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் நீதிமன்றங்களை கண்காணிப்பது போல நாடாளுமன்றத்தில் இருந்து கொண்டு கைதுகள், விசாரணைகள் மற்றும் தீர்ப்புகள் குறித்து முன்கூட்டியே கணிப்புகளை கூறக்கூடாது என குறிப்பிட்டுள்ளார். வழக்குகள் இருந்தால் சட்டம் தன் கடமையை செய்யட்டும். எவ்விதமான விசாரணைக்கும் சட்ட நடைமுறைகளுக்கும் முகங்கொடு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என தெரிவித்துள்ளார். ஏனெனில் எங்களுக்கு நீதித்துறையின் மீது நம்பிக்கை உள்ளது என அவர் கூறியுள்ளார். இலங்கை முழுவதும் உள்ள குடும்பங்கள் விலைவாசி உயர்வு மற்றும் வீட்டு செலவுகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அரசாங்கத்தின் கவனம் இந்த வாழ்க்கை செலவு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் மட்டுமே இருக்க வேண்டும் என்று நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். மேலும் தூய்மையான ஆட்சியை வழங்குவோம் என்ற வாக்குறுதியுடன் ஆட்சிக்கு வந்த போதிலும் தற்போதைய அரசாங்கம் கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ளதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். அரசாங்கத்தின் அமைச்சர்கள் பொறுப்பு கூறுதலின்றி சொத்துக்களை குவித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், அரசாங்க உறுப்பினர்களுக்கு எதிரான இந்த ஊழல் முறைப்பாடுகள் குறித்து லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தெல்தெனிய பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் உயிரிழந்த பெண் இயன்முறை சிகிச்சை நிபுணரின் கொலை வழக்கு விசாரணையில் முக்கிய திருப்பமாக குண்டசாலை போலீஸ் பயிற்சி பாடசாலையின் பொறுப்பதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் வழக்கின் பிரதான சந்தேக நபருக்கும் அவரது மனைவிக்கும் தலைமறைவாக இருக்க உதவி செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரிலேயே இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர், அவரது மனைவி மற்றும் மற்றொரு சந்தேக நபரை 48 மணி நேரம் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க நுவரெலியா நீதவான் நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த 17ஆம் தேதி தெல்தெனிய வைத்தியசாலைக்கு அருகில் நிறுத்தப்பட்ட கார் ஒன்றிலிருந்து குறித்த பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டிருந்தது. பின்னர் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையில் அவரது கழுத்து நெரிக்கப்பட்டதன் காரணமாகவே உயிரிழப்பு ஏற்பட்டது என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து உயிரிழந்த பெண்ணின் காதலர் என கூறப்படும் பிரதான சந்தேக நபரை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் அவர் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டார். வெள்ளவத்தையிலிருந்து பேருந்தில் தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த போது மாறுபாடத்தில் இருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் யாழ்ப்பாணம் வழியாக கடல் மார்க்கத்தில் இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல அவர்கள் திட்டமிட்டிருந்திருக்கலாம் என்ற சந்தேகத்திலும் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த வழக்கில் தொடர்ந்து புதிய தகவல்கள் வெளியாகி வருவதுடன் கைது செய்யப்பட்ட அனைவரிடமும் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. யாழ்ப்பாணத்தில் வரி செலுத்துனர் அடையாள இலக்கம் பெறுவதற்காக உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை தொடர்பாக யாழ்ப்பாண அரசு அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் விளக்கம் அளித்துள்ளார். காங்கேசன்துறை வீதியில் அமைந்துள்ள உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தில் அண்மைய நாட்களாக நிலவும் நெரிசலை தொடர்ந்து அரசு அதிபர் நேற்று பிராந்திய ஆணையாளருடன் தொலைபேசி மூலம் கலந்துரையாடியுள்ளார். இதனையடுத்து பொதுமக்களுக்கு அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் டின் இலக்கத்தை ஜூன் 30ஆம் தேதிக்குள் கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எந்த காலக்கெடுவும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. மேலும் டின் பெறுவதற்கு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் எந்தவித கட்டணமும் அறவிடுவதில்லை என்றும் இதற்கான பணம் பெறுவதோ அல்லது வழங்குவதோ சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே டின் பதிவு செய்யப்பட்டவர்கள் தேசிய அடையாள அட்டையை சமர்ப்பித்து சான்றிதழை பெற்றுக் கொள்ளலாம் என்றும், இன்னும் பதிவு செய்யாதவர்கள் www.ird.gov.lk இணையதளம் மூலமாகவோ அல்லது உள்நாட்டு இறைவரி திணைக்கள அலுவலகத்தில் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிப்பதன் மூலமாகவோ பதிவு செய்ய முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது புதிதாக பதிவு செய்பவர்களுக்கான டின் சான்றிதழ்கள் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்படும் என்றும், மேலதிக தகவல்களுக்கு 0212217333 என்ற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே டின் தொடர்பாக பொதுமக்கள் தேவையற்ற பதற்றம் அல்லது பீதியடைய வேண்டாம் என யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் கேட்டுக் கொண்டுள்ளார். கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப். பொசன் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு அனுராதபுரம் மற்றும் மிகுந்தலி ஆகிய புனிதத்தலங்களுக்கு செல்லும் பக்தர்களின் வசதிக்காக விசேட ரயில் சேவைகளை இயக்குவதற்கு ரயில்வே திணைக்களம் தீர்மானித்துள்ளது. வழக்கமான ரயில் சேவைகளுக்கு மேலதிகமாக இந்த விசேட ரயில் சேவைகள் நாடளாவிய ரீதியில் இயக்கப்பட உள்ளன. இதற்கமைய ஜூன் மாதம் 27ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் இந்த விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. வவுனியாவில் 21 கிலோ 600 கிராம் கேரள கஞ்சாவினை கடத்தி சென்ற ஒருவரை கைது செய்துள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர்.
குறித்த கைது நடவடிக்கை வவுனியா லக்சபானா வீதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது. வவுனியா போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து கிளிநொச்சியில் இருந்து வவுனியா நோக்கி வந்த காரில் கொண்டுவரப்பட்ட கஞ்சாவினை மற்றொரு முச்சக்கர வண்டிக்கு மாற்ற முற்பட்ட போது இக்கைது சம்பவம் இடம்பெற்றது. இதன்போது கஞ்சாவினை உடமையில் வைத்திருந்த ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் இருவர் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவரிடமிருந்து பொதி செய்து மறைத்து வைக்கப்பட்டிருந்த 21 கிலோ 600 கிராம் கேரள கஞ்சாவினை போலீசார் மீட்டுள்ளதுடன் வாகனத்தையும் முச்சக்கர வண்டியையும் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். மீட்கப்பட்ட கஞ்சாவின் பெறுமதி 1 கோடி ரூபாய் இருக்கலாம் என போலீசார் தெரிவித்ததுடன் கைது செய்யப்பட்டவர்கள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திரைசேரியால் செலுத்தப்பட்டு $2.5 மில்லியன் மூன்றாம் தரப்பினரால் மோசடி செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பில் நிதியமைச்சு மற்றும் இலங்கை மத்திய வங்கி சமர்ப்பித்த 2 அறிக்கைகளையும் ஆராய்ந்து குழுவின் இறுதி அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதாக அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் கர்ஷடி சில்வா தெரிவித்தார். ஆஸ்திரேலிய நிறுவனத்துக்கு திரைசேரியால் செலுத்தப்பட்ட $2.5 மில்லியன் மூன்றாம் தரப்பினால் மோசடி செய்யப்பட்டமை தொடர்பில் இலங்கை மத்திய வங்கியினால் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த அறிக்கை குறித்து குழுவில் நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு மற்றும் இலங்கை மத்திய வங்கி ஆகியவற்றினால் சமர்ப்பிக்கப்பட்ட 2 அறிக்கைகளையும் ஆராய்ந்து குழுவின் இறுதி அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க இருப்பதாக அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய $2.5 மில்லியன் மத்திய திரைசேரி பணக்கொள்ளைக்கான பொறுப்பை மத்திய வங்கி ஏற்க வேண்டியதில்லை என மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்துள்ளார். மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க நிதிக்குழு முன்னிலையில் வெளியிட்ட இந்த அறிக்கை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுப் ஹக்கீம் கருத்து வெளியிட்டிருந்தார். வெளிநாட்டு கடன்களை செலுத்தும் போது அது தவறான கணக்கொன்றிற்கு சென்றமை தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் போது இந்த விவகாரத்திற்கு நாங்கள் பொறுப்பல்ல என்று மத்திய வங்கியின் ஆளுநர் நிதிக்குழுவில் கூறுகின்றார். நிதி பரிமாற்ற ஒழுங்குமுறை சட்டத்திற்கு பொறுப்பு கூற வேண்டிய அவசியமில்லை என்றும் அவர் கூறினார். அதனை சட்டமா அதிபர் திணைக்களமும் அங்கீகரித்துள்ளது. பணத்தை அனுப்பும்போது அந்த சட்டத்தின் பிரிவின் கீழ் அனைத்து நிறுவனங்களும் பொறுப்பு கூற வேண்டும் என்று நான் கூறினேன். நிதி பரிமாற்ற சட்டம் மிகவும் தெளிவாக உள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை விடைத்தாள்களை மறுபரிசீலனை செய்வதற்கான விண்ணப்பங்களை ஆன்லைன் முறைமையூடாக திணைக்களம் கோரியுள்ளது. இதற்கமைய பாடசாலை மற்றும் தனியார் பரீட்சார்த்திகள் ஜூன் 25 முதல் ஜூலை 8ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் தங்களின் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சார்த்திகள் பரீட்சை திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.donets.lk இன் எக்ஸாம் இன்ஃபர்மேஷன் சென்டர் பகுதிக்கு செல்வதன் மூலமாகவோ அல்லது onlineexams.gov.lk என்ற நேரடி இணைய முகவரி மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம். ஏற்கனவே கணக்கு வைத்திருப்பவர்கள் 2025 சாதாரண தர பரீட்சைக்கு பயன்படுத்திய பரீட்சை சுட்டன் மற்றும் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதுடன் புதியவர்கள் அடையாள அட்டை மற்றும் தொலைபேசி இலக்கத்தை பதிய வேண்டும். ஒரு பாடத்திற்கான மறுபரிசீலனை கட்டணம் $200 என்பதுடன் இதனை கடன், வரவு அட்டைகள் அல்லது தபால் அலுவலகம் மூலம் செலுத்தலாம். ஒரு பரீட்சார்த்தி ஒரு விண்ணப்பத்தை மாத்திரம் சமர்ப்பிக்க முடியும் என்பதால் அறிவுறுத்தல்களை கவனமாக படித்து விண்ணப்பிக்குமாறும் கட்டணம் செலுத்தப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்றும் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. வெனிசுலாவில் அடுத்தடுத்து ஏற்பட்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் 188 பேர் உயிரிழந்ததுடன் 1500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நேற்றைய தினம் 1 நிமிட இடைவெளியில் 7.2 மற்றும் 7.5 ரிக்டர் அளவுகளில் பதிவான இரட்டை நிலநடுக்கங்கள் நாட்டை உலுக்கியுள்ளன. இதில் இரண்டாவதாக ஏற்பட்ட 7.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் 1900 ஆண்டுக்கு பின்னர் வெனிசுலாவை தாக்கிய மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக பதிவாகியுள்ளது. தலைநகர் கராகஸ் மற்றும் லா குவைரா மாநிலங்களில் 100க்கும் மேற்பட்ட கட்டடங்கள் முழுமையாக இடிந்து விழுந்துள்ளதுடன் மேலும் 250க்கும் அதிகமான கட்டடங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. இடிபாடுகளுக்குள் சிக்கிய இவர்களை மீட்க மீட்பு படையினர் தீவிரமாக தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை 30,000க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாக அச்சம் நிலவுவதால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். காயமடைந்தவர்களில் பலர் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஏற்பட்ட கடும் அதிர்வுகளால் கட்டடங்கள் சீட்டுக்கட்டுகள் போல சரிந்து விழுந்தன. மின் கம்பங்கள் அறுந்து விழுந்ததால் பல பகுதிகளில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது.
இதற்கிடையில் லாகுவைரா கடற்பகுதியில் பல அடி உயரம் கொண்ட சுனாமி அலைகள் கரையை தாக்கியதால் படகுகள் கடலில் தத்தளித்தன. அச்சமடைந்த மக்கள் பாதுகாப்பான பகுதிகளை நோக்கி அவசரமாக வெளியேறினர். நிலநடுக்கத்தின் அதிர்வு அண்டை நாடான பிரேசில் வரை உணரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பேரழிவை தொடர்ந்து வெனிசுலாவின் சர்வதேச விமான நிலையமும் உடனடியாக மூடப்பட்டுள்ளது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கிழக்கை புறப்படமாகவும் முல்லைத்தீவு மல்லாவி யோகபுரம் மத்தியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு வேதநாயகம் ஆண்டன் ஜெயக்குமார் அவர்கள் 25/6/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். திருகோணமலை ஆலங்கணியை புறப்படமாகவும் கந்தளாயை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சின்னத்தம்பி விநாயகமூர்த்தி அவர்கள் 25/6/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் மானிப்பாய் உடுவில் வீதியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ரட்னசிங்கம் விமலராணி அவர்கள் 23/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் கொக்குவிலை புறப்படமாகவும் கொக்குவில் கிழக்கு கொழும்பு வெள்ளவத்தை மற்றும் பிரான்ஸ் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு சின்னையா சுப்பிரமணியம் அவர்கள் 20/6/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.